சேது, அசால்ட் சேது. சேது, அசால்ட் சேது. என்ன பேரு? ஏய், பதுங்கும் புலி. டேய், அவனை பற்றி இந்த புத்தகத்தில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, படிக்கவே பகீர்னு இருக்கு. அதை எழுதினவர் மாமாவோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம்மா, அவர் பதுங்கு புள்ளின்ற பேரில் தான் எழுதுறாரு. ஆனால் டேய், அவரே அங்கே வேவு பார்த்தா எழுதிக்கிட்டு இருக்காரு. கான்டாக்ட் எப்படியாவது வாங்கி தந்துடுறேன், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதானே? ஏண்டா இம்புட்டு எழுதிருக்க, ஏன் போட்டா போட்டுக்கலாம்ல? இந்த பொம்மை படத்தை போட்டு எத்தனை பேர் பல்ல காட்டியிருப்பாங்க. அவ்வளோ நக்கலை போச்சு. இப்போ வரைக்கும் வேலை செஞ்சிச்சு. ஏய், நீட்டா ஆக்டிவிட்டி இருக்கு. அது அவங்க போய் தானே இதை வாங்கிட்டு வந்தா. டேய், உங்கடா இல்லைண்ணே, வாண்டடா இல்லைண்ணே. இருந்தாலும் நினைச்சிருக்கும். ஏய் ஏய், ஒரு நாள் வச்சு போடு. அண்ணே, நான் செய்கிறேண்ணே. டேய், அதுக்குள்ளே சம்பவத்துக்கு ஆசையாடா? இப்போதானே வந்த, முதல் செய்கிறத பாரு, அப்புறம் பண்ணலாம். படிப்படியாக வந்தால் தான் வளர்ச்சி. நல்ல வேலை, பெட்ரோல் விற்கிற விலைக்கு 4 லிட்டர் வேஸ்ட் அப்படின்னு நினச்சேன். உண்மை உருமும் பதுங்க புலியா? உண்மை சுடும் தெரியுமா? அதுவும் என் வீட்டுக்குள்ள எட்டி பார்த்து உருமுற உண்மை பயங்கரமா சுடும். இவன் லைட்டாக சைக்கா இருப்பானோ? லைட்டாவா? எனிவேஸ், திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். மதுரைக்கு போகிறேன், சேதோட லைஃப்பை சினிமாவாக எடுக்கிறேன். நமஸ்காரம் அண்ணே. அண்ணே, முதல்ல பாத்ரூம் போனே, இப்போ தான் கழுவி விட்டேன். ஏதோண்ணே, முதல்ல பாத்ரூம் போனே, அதான் சுத்தமாக இருக்கும். நான் உங்க இடத்துக்கு வந்து கக்கூஸ் போற நீங்க தானே எனக்கு பணம் தரணும். ஹலோ அண்ணா, சேது காலி கேட்குறியா? அண்ணா, சேது முன்ன மாதிரி இல்லைண்ணா, ஆள் ரொம்ப வத்தி போயிட்டான். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஆகுறான். வாங்கடா, வந்து அழுட்டு போங்க. இந்த சேது சிறப்பான தரமான சம்பவம். ஒருத்தனுக்கு சம்பவம் தான் கெத்து, கொலை பண்ணாதான் அவன் பெரிய ரவுடி. என்ன பண்ணா, எப்படி பண்ணா, எத்தனை பண்ணா, இதை பொறுத்து தான் நமக்கு மரியாதை, வேல்யூ எல்லாம். ஒவ்வொரு கொலையும் ஒரு மெடல் வாங்குற மாதிரி. ஏய், இது வரைக்கும் எத்தனைடா? நீ மட்டும் 18,
நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணது 13. 4 மொத்தம் 48. 48. நேற்று உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து போட்டிருந்தோம்னா 50 போட்டதுக்கு ஊருக்குள்ள ஃப்ளெக்ஸ் சேர்த்து இருந்திருக்கலாம். பாப்ல தப்பிச்சிட்டீங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அவஞ்சாவுக்கு பழி வாங்க எங்கால் அவன் கொல்ல, இவஞ்சாவுக்கு பழி வாங்க அவங்கால நாங்கள் கொல்ல, பண்ண கொள்ள எல்லாம் உள்ட்டி விட போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு காசு இறைக்க, அப்புறம் இறைச்ச காசை சம்பாதிக்க கந்து வட்டி, ரியல் எஸ்டேட்டு, பழக்கடை மார்க்கெட் லீஸு, அரசியலன்னு இறங்க, அப்புறம் தொழில் பகைக்கு 4 பேர்த்த நாங்கள் கொல்ல, அந்த 4 பேர் எங்கள் கொல்லம் தெரிய, இப்படியே போல போடுதுப்பா. ஒரு உயிரை எடுத்துகிட்டு தான் உள்ளே வரோம், உயிரை விட்டால் தான் வெளியே போக முடியும். இதான் எங்கள் தொழில். ஏய், நம்ம வாழணும், செம்மையாக வாழ்தாண்டான்ற மாதிரி வாழணும், அவ்வளோதான். அதுக்கு தேவைன்னா எதையும் செய்யலாம், எவனையும் கொள்ளலாம், தப்பில்லை. தா எங்கள் எல்ஐசி. இந்த 5 விதிகளை ஃபாலோ பண்ணா கிட்னாப்பிங் ஒரு அருமையான விஷயம். ஃபர்ஸ்ட் ரூல், முதல் விதி, அதிகாரத்தில் கை வைக்கக்கூடாது. நோ பவர் ஹவுஸ். பெரியாளுங்க பசங்க கடத்தினா ஆபத்து பல மடங்கு அதிகம், நமக்கு தான் தேவையில்லாத டென்ஷன். செகண்ட் ரூல், கொள்வேன்னு மிரட்டக்கூடாது. நோ அன்வான்ட் ஸ்கேரிங். ஏன்னா காலங்காலம் மக்கள் படம் பார்த்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அவங்க தேவையில்லாமல் கொள்வேன்னு சொல்லி மிரட்டி பதட்டப்பட வைக்கக்கூடாது. தேர்ட் ரூல், அவங்களால என்ன முடியுமோ அதை தெளிவாக கெஸ் பண்ணி கேட்டு வாங்கிக்கணும். நம்ம அதுக்கு மேலே கேட்டால் அவங்க போலீஸ் போவாங்க, நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. அண்ட் 4வது ரூல், எக்காரணம் கொண்டும் ஆயுதம் ஏந்தக்கூடாது. நோ வெப்பன்ஸ். ஏன்னா எந்த ஆயுதம் ஏந்திரமோ அதாலே நமக்கு சாவுன்னு சொல்லி ஸ்டாட்டிஸ் சொல்லுது. அண்ட் தென் ஃபிஃப்த், இதான் ரொம்ப முக்கியமானது, ஒரு வேளை சொதப்பிட்டா ஒர்க் அவுட் ஆகாட்டி கூச்சமே படாமல் பின்வாங்கிடணும். வீரம் அறவே கூடாது. ஏய் பாஸ், கிட்னாப்பிங் ஸ்பெல்லிங்கே தப்பு பாஸ். ஏய் படா. உனக்கு புரியலன்னு சொல்லு. அவரே இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. நோ, ஐ கம்ப்ளீட். இந்த 5 ரூல்ஸ்ல எல்லாம் பொருந்தும். இதுக்கு மேலே கற்றுக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. பாஸ், அடுத்த ப்ராஜெக்ட் எப்போ பாஸ்? டேய் பல்ல உடைச்சிடும் வாடா. டேய் ஹலோ, நாளைக்கு காலையில் 6 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒரு டீம். இல்லைன்னா தட் மீட்டிங்கை மறந்துடுங்க. மாமா, இத்தனை மென்டல்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? வாடா. டேய் படக்கலாம். டேய் சொல்ற அறிவில்ல, வாடா வா. ஏய் வேலை கிடைக்கலன்னு பிச்சை எடுக்க போயிட்டா வேலை கிடைக்குமா? வேலை தேடினா தான்டா கிடைக்கும். புரிஞ்சுதா? நீயும் எதாவது ட்ரை பண்ணு மச்சி. டிப்ளமா முடிச்சவங்களுக்குலாம் அம்பத்தூர் பக்கத்தில் சூப்பர்வைசரோடலாம் கிடைக்கும். முயற்சி பண்ணால் கிடைக்காது எதுவுமே இல்லை மச்சி. ஓகேவா? ஓகே ஓகே. எதுக்கு கண்ணு கட்டுறீங்க? அப்புறம் பக்கலவா என்ன யோசிச்சுன்னுக்கிற? சரி, எப்போ கல்யாணம் பண்ண போற? என்ன வயசாச்சு? வண்டி பார்க்க நல்லா இருக்கும், சுத்தமாக மைலேஜ் கிடையாதுடா. ரொம்ப பிடிக்கும் பாஸ். நமக்கு எப்பவும் 9 தான். டேய் ரொம்ப கவலைப்பட்டால் தானே அதிகமாக கொட்டும். இதுக்கெல்லாம் மாத்திரை போட்டாலே சரியிடும். பின்னாடி தானே கட்ட சொன்ன? பின்னாடி தாண்டா கட்டினேன். பின்னாடி கட்டினேன். அலையில மட்டும் அடிக்காது. பின்னாடி தானே கட்டினேன். நம்ம இடத்துக்கு வந்துட்டோமா? வந்தாச்சு. என்கிட்ட ஃபோனில் பேசுனது உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கேன். ஹலோ சார், ரொம்ப தேங்க்ஸ் என்னோட ப்ரொப்போசலுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு. எங்களை மீட் பண்ண வரதுக்கு 50,000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க. கொண்டு வந்திருக்கேன். கஷ்டப்படாதீங்க, நானே எடுக்கிறேன். உங்கள் பேர் என்ன?
என் பேர் நம்பிக்கை கண்ணன். நம்பிக்கை கண்ணனா? ஆமாங்க, நம்பிக்கை கண்ணன். சொல்லுங்கள் நம்பிக்கை கண்ணன், எதுக்காக எங்களை மீட் பண்ண சொன்னீங்க? எனக்கு ஒருத்தரோட பையனை கடத்தணும். என் பையனை கடத்தின மாதிரி. ஏன்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பழி வாங்கணும், அவ்வளோதான். எங்களுக்கு 2 கோடி நஷ்டம் சார். பிஸ்னஸை அவரால் படுத்துருச்சு. அதுக்கு பதிலடி கொடுக்கணும். யார் அவர்? மினிஸ்டர் ஞானோதயம். அவர் பையனை கடத்தணும். சாரி சார், எங்களால் பண்ண முடியாது. சார் ஏன் முடியாது? 2 கோடினா சும்மாவா? அமைதியாரு, உனக்கு தெரியாது. என்ன தெரியாது? 10க்கு 20 கடத்திட்டு இருந்தா பெயில் எடுக்க கூட காசு இருக்காது. டேய் சுமாரா. டேய் லூஸ் மாதிரி பேசாதீங்கடா. பண்றத பண்றோம். ஒரே அடியில 1 வருஷம் ஓட்டணும். வாரத்துக்கு ஒன்று கடத்திட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பா? டேய் சார், எங்களால் பண்ண முடியாது. நீங்கள் கிளம்பலாம். சேகர், ட்ராப் பண்ணிடு. சார் ஏய் ஏய் போஸ்டா சுமாரா. சுமாரா சொல்றல. டேய் செஞ்சு போடா. டேய் சுட்டா கிட்ட போய் மார சஸ்பெண்ட் பண்ணி விடுடா வா. ஷட் அப். உட்காருடா. இப்போ நம்ம மூஞ்சிலாம் அவருக்கு தெரியும். அவர் கேட்கறத பண்ணி கொடுக்க தான் கரெக்ட். அவசியம் இல்லை சேகர். நம்ம இருக்கிற இடம் தெரியாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. அவருக்கு வழி தெரியக்கூடாது. அதான் கோயம்பேடு தாண்டி நெற்குன்றம் கோல்டன் ஈகிள் ரைட்டு. அங்கேருந்து 3வது லெஃப்ட்டு. அதுலேருந்து ரைட் எடுத்து நேராக போனால் இபி ஸ்டேஷன். இபி ஸ்டேஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்து நேராக போனால் கவிமணி சாலை. கவிமணி சாலையில் இருக்க சின்ன பிரிட்ஜை தாண்டி நேராக போய் லெஃப்ட் எடுத்தோம்னா மஞ்சள் கலர் வீடு. அதில் உள்ளே வந்தால் மாடி வீடு தானே. பாஸ், இவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. ஏய் ஏய் சேகர், அவன விடு. உண்மையில இவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. ஏய் ஏய் சேகர், சேகர் விடு. நீ தான போன போ. சார் ப்ளீஸ் சார், நீங்க எனக்காக இதை பண்ணி கொடுங்க. நான் காலம் பூரா உங்களுக்கு நன்றியோட இருப்பேன். சார், தயவு வாங்க செய்து சார். உங்களை நம்பி தானே வாங்க வந்திருக்கேன். சார். சார் வாங்க. சார் ப்ளீஸ் சார், இது வேற. ப்ளீஸ் சார். அவனை மிச்ச வழியில் எங்களால் நெருங்க முடியல. அதே நேரத்தில் எதுவும் பண்ணாமலே இருக்க முடியல. லஞ்சம் கொடுக்க எங்களை ஏன் சார் வர சொல்லணும்? அப்புறம் அவரே ஏன் எங்களை பிடிச்சி கொடுக்கணும்? சார் நீங்க பண்றது தப்பு தான். ஆனால் அதில் ஒரு நேர்மை இருக்கு. அவங்க பண்றது சரின்னாலும் அதில் ஒரு துரோகம் இருக்கு. அந்த துரோகத்தால் எங்கள் அண்ணன் வாழ்க்கையே வீணாக போச்சு சார். ப்ளீஸ் சார், உங்களை நம்பி வந்திருக்கேன். என்னை கைவிட்டுறாதீங்க. மாமா, அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ ஆம்பளை மாமா, தைரியமா பண்ணு. நான் இருக்கேன்ல. பேசாம பண்ணி பார்க்கலாமா? அதான் ரூல் நம்பர் 5 இருக்குல்ல. சொதப்பனா ஃப்ரீயாக விட்டுடலாம். எனக்கு எப்பெல்லாம் சந்தேகம் வருதோ அப்போ நான் கடவுள்கிட்ட கேட்பேன், பண்ணலாமா வேண்டாமான்னு. இந்த 1 ரூபா காயினை டாஸ் பண்ண போகிறேன். ஹெட்டு விழுந்தா இறங்குறோம், இல்லை டெட் மீட்டிங்கை மறந்துடும். என்ன பகலவா, அந்த டேபிள் எடு. ஹெட்ஸ் சொல்லுங்கள். 2 கோடியில் வாட் யூ ஷேர்? எனக்கு 1 பைசா கூட வேண்டாம் சார். எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க. அந்த ஆளோட தீஞ்சு போன மூஞ்சியை பேப்பரில் பார்க்கணும், அதான் வேணும். பையனோட பேர் என்ன? அவன் பேர் அருமை பிரகாசம். எடுத்துட்டுமா? வேணாம் இங்கே இருக்கட்டும். அவன் எதில் போகிறான்னு தெரிஞ்சா அப்புறம் எங்கே வேணா வச்சு தூக்கலாம். ரவுடிங்கெல்லாம் படம் எடுக்க வந்துட்டாங்க போல இருக்கு. யாருடா? யாரு? கோயம்பேடு தாதாவா? டாக்டர்னு போட்டிருக்கு. டாக்டரா? எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு மாமா இவனுக்கு இந்த வேலை? ஒரு லூஸ். பாஸு, உங்களுக்கு தெரிஞ்சவரா? தெரியும். உள்ள வை, அப்புறம் பார்த்துக்கலாம். மினிஸ்டர் வீட்டில் இல்லைன்னு சொன்னேன். கண்டிப்பாக இல்லை. 9 மணிக்கு மேலே ஒரு வண்டியே இங்கே இருக்காது. ஏய் என்னடா அவன் தனியாக போகணும்னு சொன்னீங்க? ஒரு நாள் தானே ஃபாலோ பண்ணோம். வண்டி எடு. இன்னைக்கு தூக்கல. திஸ் பிளான் நோ பிக்கப். நான் பின்னாடியே வருது. நாம முன்னாடி போயிட்டுருக்கோம். 2 ஒன்று தானே? நிறைய வித்தியாசம் இருக்குது.
வண்டி கிளப்பு சீக்கிரம் வண்டி கிளப்பு. பொறுமையாட்டு டேய் சீக்கிரம் என்ன நடக்குது? வேற கோஷ்டி கடத்துறானே. டேய் என்னமோ தப்பு நடக்குது. போயிட்டே இரு நிக்காத. அவங்க தெரியுமா அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணு. காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமடா. என்ன மேடம் அவங்கள அடிக்கணும். அடிக்கலாம். காசு கொடுங்க. எத்தனை பேர்? 20 பேர் இருப்பாங்க சார். தலைக்கு 2000 ரூபா. 40,000 கொடுங்க. ஐயோ என்கிட்ட 30,000 தானே இருக்கு. 10,000 அப்புறம் தட்டுமா. 5 பேர் அப்புறம் பண்ணிக்கிட்டா. தமாசு. ஏன்னா இவர் யாரா கூடமா பேசுறாரு? 10,000 ரூபாய் என்கிட்ட இருக்கு சார். யோ, நான் குடியா. கொடுக்குறேன் சார். நான் இப்போ என்ன தரேன்னு நீ வானாங்கிற? உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. சூப்பரா சொன்னேன். ஆனா 2 நிமிஷம் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சம்பந்தம் ஸ்ட்ராங் ஆச்சு. காசை கொடுத்தா பால் மாறிடுவேன்னு நினைச்சியா? எவ்வளவு இருக்கு? 50,000. சார் நீங்க எவ்வளவு சார் கொடுத்தீங்க? 40,000. பாவம் சார் இவங்க பச்சை புழுங்க மாதிரி இருக்கான் சார். இவங்க கிட்ட போய் பேரம் பேசிட்டு. ஏய் நம்ம எங்கடா பேரம் பேசணும்? பேரம் பேச சொல்றாரு சார். செயின் இருக்கார மாமனார் வீட்டுல போட்டதா கொண்டாடி அடிக்கும்டா. சொல்லு பாப்பா. எங்களுக்கு எங்க எதிரியை விட உங்களை மாதிரி ஒரு பேடான டெரரான மோசமான மனசாட்சியே இல்லாத கேவலமான மட்டமான ரவுடி தேவை. அதனால தான் உன்கிட்ட வந்து கொஞ்சம் ஹெல்ப். மனசாட்சி இல்லாத ரவுடியா? இல்ல சார், ரவுடி சார் தேவைப்படுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ பேசாத. நீ பேசுமா. சார் ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, அதான் ரவுடி சார் உங்களுக்கு சார் ஒரு சின்ன டவுட். நீங்க நிஜமாவே டெரரான ரவுடியா? வெள்ளையா சகப்பா இருக்கீங்க? நானும் அப்ப சொல்லுந்து பாக்குறேன். இவன் இஸ்குங்கிறான், அவன் உஸ்குங்கிறான், அவன் எட்டி பாக்குறான். இவன் என்னடா சாமான் எடுக்கிறான். கொய்யால ஒண்ணு டீய குடிங்க இல்ல என்ன அடிங்க. உங்க பிலிம ஏன் தியேட்டர்ல ஓட்டாதீங்க. வெயிட்டிங்லயே வெறியாவது. வரலாம் வா. பாப்பா என்ன சகப்புன்னு சொன்ன? காசு எவ்வளோன்னு கேட்டோம் சார். டேய் குழந்தை வேணும் வர்ற. எங்களுக்கு பசிக்கல சார், சாப்பாடுலாம் வேணாம். தமாசு. பாப்பா இது புட்டு மெனு இல்ல, பிளட் மெனு. சொல்றேன் கேட்டுக்க. பாடி பாட் 5,000, பாடி சேர் 10,000, ஹவுஸ் ஸ்டீல் 5,000, டோட்டல் டோக் 20,000, ஆல் அபிட் 25,000, பீஸ் அபிட் 30,000, குரூப் அபிட் 50,000, டீம் டர் 25,000, குரூப் டர் 30,000, பீஸ் மட்டை 50,000, குரூப் மட்டை 75,000. உங்களுக்கு என்ன? ஹவுஸ் டீலிங் சார். எவ்வளவு? 15,000. 15,000மா? என்கிட்ட 10,000 தான் சார். தொக்காவாதீங்க. லேடிஸ்னா நம்ம கிட்ட ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அது எப்படி கேஷ் டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க? இவர் தான் நான் சொன்ன ரவுடி சார். வணக்கம் ரவுடி சார். வணக்கம். ரவுடி சார் சொல்லுங்க சார். இதுதான் எங்க வீடு. நைஸ். இவர் தான் எங்க தாத்தா. இவர் கட்டின வீடு இது. இந்த வீடுனா எங்களுக்கு உசுரு. வெரி நைஸ். காப்பி எடுத்துக்கங்க தம்பி. வெரி நைஸ். வாங்களேன் அப்படியே வெளில போய் காத்தாட பேசிட்டு இருக்கலாமே. அப்பா வாங்க, பெரிய பாப்பா வாங்க, பாப்பா வாங்க. டே குழந்தை சீக்கிரம் வாடா. சரி வரலாம் சார். இந்த மலர்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரவுடி சார் இந்த ரோஜா பூ இருக்கே. ஆமா ரோசா பூ. இதனுடைய பொட்டானிக்கல் சயின்டிபிக்கல் நேம் ரோசா. பொட்டானிக்கல் பேர். ஓஹோ. இந்த வாடாமல்லி இருக்கே. ஆமா வாடாமல்லி. வேதாளம் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு வாசனை கிடையாது, ஆயுசு ஜாஸ்தி. ஐயோ பாவம். இந்த மல்லிகைப்பூ இருக்கே. ஆமா மல்லிப்பூ. இதுக்கு வாசனை அதிகம், ஆனா ஆயுசு கிடையாது. ரொம்ப பாவம். பூக்களும் வாழ்க்கையும் ஒன்று, புரியாதவன் மண்டு. மண்டு.
வித்தவுட் பெயின் தேர் இஸ் நோ லைஃப் யூ நோ. சார் இந்தாங்க சார். ரபடி சார் சொல்லுங்க சார். உள்ள ஏதோ சொல்லிச்சு சார். நீங்க எங்க மேல இறக்கப்பட்டு இலவசமா தானே இந்த உதவியை பண்ண போறீங்க? தமாசு தமாசு. நீங்க 15,000 கொடுத்தீங்க, இவன் 5 லட்சம் கொடுத்தான். 1000 பெருசா லட்சம் பெருசா நீங்களே சொல்லுங்க. இப்போ கூட டீல் முடியல. நீங்க 5,01,000 கொடுங்க, உங்க பக்கம் வந்துடுறேன். எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தானே போறீங்களே, இதுக்கு பேர் என்ன? பச்சை துரோகம். இது நல்லதில்ல ரபடி சார். தப்பு சார், தப்பு சார். குழந்தை பாரு, திட்டுறது கூட எவ்வளவு சாஃப்டா திட்டுறாரு. தமாஷு தமாஷு. காலேஜுக்கு போற பொண்ணு, வயசான அம்மா அப்பா, வீடு வெங்காயம் செங்கல் சென்டிமெண்ட் சீனை போடாம நேரா பில்டிங் கட்டணவங்கிட்ட போய் கழுத்து போட்டு கரன்சி வாங்கிட்டு போயிட்டே இரு. ரிச் மேன், ஹாப்பி மேன். பாப்பா சொல்ல மறந்துட்டேன். Oh my God. God bless you. வேதாளம் பங்கு. நேரம் மேட்ருக்கு வரேன். காலங்காத்தால பீச் பக்கம் ஒரு பொண்ணை மிரட்டலான்னு போனேன். சடனாக ஒருத்தன் ரிவர்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி அவன் கார் என் பைக்கில் விட்டான். டம்முனி என் பைக் சைலன்ஸர் கீழே வந்துச்சு. டேய் உடஞ்ச சைலன்ஸர் காசை கொடுத்துட்டு போடான்னு கத்துனேன். நிற்காம போயிட்டே இருக்கான். நானும் செம கானில் துரத்தினே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஆல் மூஞ்சி அக்யூஸ் மீன்ஸாக இருக்குது. டூமாங்கோலி எப்படி போனா எனக்கு என்ன? என் பைக்குக்கு சைக்கோலி சேதாரம் 20,000 கொடுங்க, போயின்னு இருக்கேன். ஏய் இப்போதெல்லாம் தேவையில்லாத விஷயம். கூட 5000 ரூபா போட்டு 25,000 கூடுறா, கிளம்பிடுவான். துட்டுக்கு மசியாதவன் இந்த உலகத்திலே இல்லை. மனுஷன் சரியா சொன்ன மச்சி. இவனுக்கு காசை கொடுத்தா நான் எலும்பு தொண்டை கவிட்டு போற மாதிரி போயிட்டே இருக்கான் பாரு. பங்களா பணத்தை பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா என் கவனத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்காம போயிட்டீங்க. காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா தலையே போனாலும். ஏய் நாங்க மொத்தம் 20 பேரு, நீ வத்தாலே அடிக்கிறதுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். தமாசு தமாசு அடிக்கிறதாண்டா பிளானே.